ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி. நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நைட் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் ஸ்டால் இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட்டோட டைம் பார்த்திங்கன்னா 4 to 9. நாங்கள் ஒரு 7 o'clock போல் வந்தோம். ஸோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப தூரத்தில் தான் வந்து பார்க்கிங் கிடச்சி. அது ஒரு ஷாப்புக்கு முன்னாடி தான் ஒரு பார்க் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இங்கேருந்து ரொம்ப தூரம் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம், சரி போய் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப தூரத்தில் வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிட்ஸ் ஈவெண்ட்டு அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் நம்ம போனோம்ல, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் வந்து என்னென்ன ஸ்டால் போட்டிருந்தாங்க, எந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் எல்லாம் விற்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க எங்களோட பார்க்கலாம். ஸ்டால் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு இந்தியாவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட் இருந்துச்சுன்னா அங்கே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா முக்காலா சாங் வந்து அப்போ தான் பாடி முடிஞ்சு. ஆடினாங்களான்னு தெரியல, ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் கேட்க முடிஞ்சு அந்த சாங்கை. ஸோ கமன்னு அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. சமோசா பப்ஸு அப்படின்னு விதவிதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் டேஸ்ட் பண்ணணுமோ அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரதுனால சின்னதாக வந்து ஒரு வாக் போயிட்டு அப்படியே வந்து என்னென்ன ஸ்டால் இருக்குட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஏதாவது பை பண்ணுறதுனா அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். எங்கள் கண் என்னமோ இந்த ஸ்டால் பக்கம்தான் இருக்குது. கமன்னு சமோசா சொன்ன மாதிரியே சமோசா, கச்சோரி அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய இருந்துச்சு. ஆனால் கிட்ஸோட கண் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து ப்ளே ஏரியா இருந்துச்சு. அங்கே தான் கை காமிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. சரி நான் ஸ்டாலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நாங்கள் வந்த நேரம் பார்த்து ஒரு பர்ஃபார்ம் காணோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் லாஸ்ட் பர்ஃபார்ம் கிட்ட தான் வந்து லாஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். அப்போ தான் நாங்கள் வந்து நின்றுருப்போம் போல். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் போச்சு. அதோட அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் இயர்லியாகவே வந்திருந்தோம்னா நிறையா பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கலாம் போல். Priyanka dance group still has a few more performances, so please don't go too far because they'll be back in 5 minutes. Thanks. Great. So, we have seen so many colorful performances. We just take our Kalasi song. I hope you like it. How was it? Thank you. So now it's time to dance, and I would like to call everybody from the audience to join me for a 15-minute dance workshop. All age groups. My name is Priyanka and I am a choreographer and a dance instructor. I would like everybody to join me. It would be great if we can make some space for kids and our senior citizens to come forward. And everyone, especially I would like to call our ISCS team to join us here. They've been doing a lot of work, and thank you so much for giving us this opportunity and providing this great platform. ISCS members, please, I would request you all to come.
16. ட்ரெஸ் கடை இருக்கா? ஆமாம், இங்கே என்ன இருக்கு? இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் இதை வச்சிருக்காங்க. இங்கே எல்லாம் ட்ரெஸ்ஸு கடையா? ஆமாம், ட்ரெஸ் வாங்கிடலாமா பாப்பாக்கு? வேணாமா? வேண்டா வேண்டாமா? எங்க இங்கே பெரிய கியூ நிற்கிது. எதுக்கு பெரிய கியூ நிற்குன்னு தெரியலையே. இங்கே பாரு, எது? குல்ஃபி. ஏய், குல்ஃபிக்கு வந்து லைன் எங்க இருக்குன்னு பாரு. குல்ஃபி ஃபலோடா. இந்த சைடு என்ன இருக்கு? லெமனைடா? எங்க பஜ்ஜி எல்லாம் போடுறாங்களா? சமோசாவா பஜ்ஜியா? ஸோ இந்த பக்கமெல்லாம் ட்ரெஸ் கலெக்ஷன். இந்த பக்கம்லாம் ட்ரெஸ் கலெக்ஷன் பா. குர்த்திஸ் எல்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க? $15. ஆமாம், இந்த ஷார்ட்ஸ் குர்த்தி எல்லாம் வந்து அதுவும் 15-20. அந்த பக்கம் லாங் குர்த்தி வந்து 20-40. அங்கே வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் $50 போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒர்த்தா இல்லை அதுக்கு அதிகமா? இப்போ நம்ம ஊர்லயும் அந்த அளவுக்கு விலை விற்கிது. பிராண்டை பொறுத்து பார்த்து வாங்கிக்கலாம். ஓ, அது பலூனா? பலூன் வேணுமா? நான் பலூனுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்காங்களாடா? தெரியலையே, இதெல்லாம் என்னென்ன தெரியலையே. ஃப்ரீயா இல்லையே. இது நம்ம இந்த ஆபன் இதில் போடுவாங்கல்ல, அதே மாதிரி அது இண்டியன்ஸு. ஆமாம், பொங்கல் பூரி எல்லாம் கிடைக்குது. ஆமாம், நிறைய பேர் தட்டில் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. வெறும் ட்ரெஸ்ஸு கடை தான்ப்பா நிறையா சுற்றி இருக்கு. ம் ஊசி பாசி எல்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க? $20. இதெல்லாம் நிறைய இருக்குப்பா. அது கேஷ் மட்டும்தானா? இங்கேயும் பாரு, அதே தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஸ்ட்ரீட் ஃபுட். ஹாட் சாய், ஸ்பைஸ்டு லெமனா, லெமனைட், சிக்கன் சமோசா, பன்னீர் சமோசா, பஞ்சாபி சமோசா. சமோசா எல்லாமே டிஃப்ரெண்ட் சமோசா. வேணுமா? சரி, என்ன இருக்கு? நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் வாங்க. இந்த கடை ஃப்ரீயாக தான் இருக்குது. என்னது? அதான் மெக்சிகன் ஐட்டம்னு நினைக்கிறேன். Not Indian, come on. We'll go here. Okay. இங்கே என்ன வைக்கிறாங்க? கட்லெட்டு, பன்னீர் டிக்கா ரோலு, பர்கர். பர்கரா? இங்கேயும் ஒரு குல்ஃபி இருக்கு. குல்ஃபி. You want குல்ஃபி? உனக்கு குல்ஃபியா? குல்ஃபி கவுண்டர்.
சின்னு சின்னு எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவது தானே எனக்கு ஷேர் பண்ண முடியா வீடியோ கட்டி ஷேர் பண்றேன்டா குல்ஃபி வாங்கியாச்சு. சின்னதா இருக்காம்பா. ஜில்லுன்னு இருக்கு. ஜில்லுன்னு இருக்கா? சரி, இது கேண்டி அப்ப சாப்பிடுங்க. கீழே இது போட்டுறாதீங்க. கவர் கையில வச்சுக்கோ. என்ன தோசை மாதிரி ஊத்திட்டு இருக்காங்க? இந்த தோசை மாவுல வந்து மேல ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பண்றது வந்து மசாலா தோசை. இது வந்து சீஸு மீட் எல்லாம் போட்டு ரோல் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. எதுவும் வேணுமா? மயூரியில் மசாலா தோசை இருக்கு, பிளைன் தோசை, மினி சமோசா, மேங்கோ லஸ்ஸி, சாய், இட்லி, சோடா. மசாலா தோசை இருக்கு, பிளைன் தோசை இருக்கு. ஒரு மசாலா தோசை வாங்கிட்டா, மசாலா தோசை ஒரு டீ வாங்கிட்டா. One masala dosa. Yes, sir. நம்ம மயூரியில் யூஸ்வலாக சமோசா வாங்க வந்துருக்கீங்க. ஸோ மயூரியில் சமோசா வாங்குவாங்க, நிறைய சமோசா தான். ஹைதராபாதி ஆனியன் சமோசா, சாய் சமோசா. இன்னைக்கு வெதர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி இருக்கு? சில்லுன்னு தான் இருக்கு. இருந்தாலும் குல்ஃபி சாப்பிட்டு தான் இருக்காங்க. குளிர்தா? அப்ப குல்ஃபி சாப்பிட்டு குளிரதான் செய்யும். என்னாச்சு? டான்ஸ் ஆடுறாங்களா? So you wanted to refund one of the kachori's? Yeah. Okay. That's an order.
இங்கே வந்துக்கலாமா? பூரி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஸ்டப் பண்ணியிருக்காங்க. இது ஆலு ஆலு ரைட்டா? ஆலு மீன்ஸ் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ பொட்டேட்டோ ஆலு ஆலு ஆலு. வேண்டாமா? வா ஒடிய ஒடிய சாப்பிடல, நீ ஒடிய. பூரி மாதிரி தான், பெருசாக எதுவும் இல்லை, லைட்டாக பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். உள்ள ஒன்றும் இல்லையா? அது இதை வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் கூட புரியாதப்பா, வேற எதுவும் இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு சில ஃபுட்டெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ நிறைய ஸ்டால் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து நார்த் சைடு இருக்கிற ஃபுட்டு தான் வந்து மோஸ்ட்லி இருந்துச்சு. சவுத் சைடு இருக்கிற ஃபுட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ஒரு சில ஃபுட்டெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ கிட்ஸை வந்து விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து சின்ன சின்ன ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ ஸ்டால் இங்கே வந்து நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து போட்டிருக்கிற ஸ்டாலெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன் மக்கள் போட்டிருந்த ஸ்டால் வந்து பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு விதமான பிஸ்னஸ் ஐடியான்னு கூட சொல்லாங்க. நம்மளுக்கும் வந்தோம்னா இந்த மாதிரி வந்தோம்னா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கூட கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டாலெல்லாம் பார்க்குறப்போ. ஏன்டா சின்ன கீழே விழுந்துட்டியா நீ? அச்சோ சரி போலாமா? லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப விளையாடி டயர்டாயிட்டாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுட்டி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.